தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மற்றும் ஒரு ஸ்மார்ட் வாட்சஸ் உடைய அன்பாக்சிங். ஆமாங்க, ரீசெண்டாக நான் டிக் வாட்ச் உடைய அன்பாக்சிங் போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு அது பிடிச்சிருந்தது. ப்ளஸ் நான் ரீசெண்டாக கிவ் அவேவும் கொடுத்துருந்தேன். ஸோ அது நம்முடைய நண்பர் ஒருத்தர் வின் பண்ணார். இன்னும் வந்து ஷேர் பண்ணாங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸ், ஒரு புது கேஜெட்ஸ் வந்து எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதை தொடர்ந்து இப்போ டிக் வாட்ச் தரப்புலேருந்து ஒரு 3 வாட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 3 வாட்சஸில் என்னென்ன இருக்குது, ஒவ்வொரு வாட்சுமே ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ப்ளஸ் ஒரு வாட்சில் 2 டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்மார்ட் வாட்சில் 2 டிஸ்பிளேவா? அப்படி அந்த டிஸ்பிளேல என்னதான் இருக்கு பார்க்கலாம் வாங்க. ஒரு மொபைல் ஃபோனில் பண்ணுறத முக்கால்வாசி விஷயங்களை நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் வாட்சஸ்லையும் பண்ணலாம். அது போல் பண்ணக்கூடிய வாட்சஸ் எல்லாமே ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் வரும். ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ப்ரீமியம் செக்மெண்ட்டில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குன்னா இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம டிக் வாட்சிலேருந்து லான்ச் பண்ண 3 புது ஸ்மார்ட் வாட்சஸ் எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குன்றதை பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது டிக் வாட்ச் ப்ரோ. ஸோ இந்த டிக் வாட்ச் ப்ரோ தான் இருக்கிறதுலே கொஞ்சம் ப்ரீமியமான ஒரு செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். காஸ்ட்டும் அதிகம், அதே போல் உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸும் ரொம்ப அதிகம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த வாட்சில் நமக்கு 2 டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஆமாங்க, அது என்னென்னன்றதையும் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதில் பாக்ஸில் முன்னாடி பார்க்கும்போது தெரியும் டிக் வாட்ச் ப்ரோன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுவும் டிசைனுக்காக அவார்டும் வந்து வாங்கியிருக்கு போன வருடம். பின்பக்கமாக ஒரு சில ஃபீச்சர்ஸ் என்னென்னன்றதை கொடுத்துருக்காங்க. இதில் வியர் ஓஎஸ் இருக்குது. அதே போல் 5 daysக்கான பேட்டரி லைஃப், IP68 வாட்டர் மற்றும் டஸ்ட் ரெசிஸ்டன்ட், ஹார்ட் ரேட் சென்சர், 1000 ஃபேஸஸ்க்கு மேலே இருக்குது, நீங்கள் மாற்றிக்கலாம். கூகுள் அசிஸ்டன்ட் பில்டினாக கொடுத்துருக்காங்க. இதில் மைக்கும் இருக்குது, ஸ்பீக்கரும் இருக்கிறது கூடுதலான ஒரு அட்வான்டேஜ். ஜிபிஎஸ் ட்ராக்கரும் இருக்குது. கூகுள் பே வித் NFC பேமெண்ட்டும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணவே உள்ள நமக்கு வாட்ச் இருக்குது, கூடவே சார்ஜிங் டாக், அதே போல் யூசர் மேனுவலும் இருக்குது. ஸோ வாட்சை மட்டும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். ஸோ எந்த டிக் வாட்சாக இருந்தாலும் நீங்கள் வியர் ஓஎஸ்ன்றதுனால நீங்கள் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து ப்ளூடூத் ஆன் பண்ணி ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான விஷயங்கள் வந்து நல்லா இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்க்கணும்னா அதோடைய பில் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்ட்ராப் வந்து உங்களுக்கு லெதரில் வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் 2 பட்டன்ஸ் இருக்குது, கூடவே வந்து மைக் இருக்குது. பின்பக்கமாக நமக்கு ஹார்ட் ரேட் சென்சர், அதே போல் வந்து ஸ்பீக்கரும் வந்து கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி நல்லா இருக்கு. இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட வந்து எல்லாமே வந்து சிமிலரான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 1.36க்கான AMOLED டிஸ்பிளே, Snapdragon 2100 அப்படின்ற அந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. வைஃபை மற்றும் ப்ளூடூத் சப்போர்ட் இருக்கு. 512 MBக்கான ரேம் இருக்குது, 4 GBக்கான ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாட்ச் உடைய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நார்மலான டிஸ்பிளே ஓப்பன் ஆகும். அதே போல் கொஞ்சம் டைம் விட்டிங்கன்னா எசென்ஷியல் மோடுக்கு மாறும். அதாவது டிஃபால்ட்டாக சின்னதாக வந்து அந்த எந்த ஒரு எக்ஸ்ட்ரா அனிமேஷன் கலர் எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மலான டிஸ்பிளேக்கு வந்து மாறும். அதுதான் எசென்ஷியல் மோட். உங்களுக்கு வேணும்னா கண்டினியூஸாக நீங்கள் அதை கூட வந்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் செட்டிங்ஸில் போய் எசென்ஷியல் மோடை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது விண்டேஜ் டிஸ்பிளே போல் இருக்கும். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மினிமமாக என்னென்ன இருக்கோ அது அங்கேயும் இருக்கும். இதுடைய பேட்டரி லைஃப் தான் 30 நாட்களுக்கு வரும். பட் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதுல ஒரு 2லேருந்து 3 நாள் வரும். நீங்கள் கனெக்ஷன் எப்படி பண்ணுறீங்களோ அதை பொறுத்து. பட் இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு டச் இன்டர்ஃபேஸ் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது. அதுவும் நம்ம நார்மலாக பார்த்து அதே இன்டர்ஃபேஸ் தான். நீங்கள் மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வரும். கீழேருந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா என்னென்ன பெண்டிங் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அது இருக்கும். ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபேஸஸ் என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கலாம். மேலே இருக்கக்கூடிய பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது ஆப்ஸ் என்னென்ன இருக்குன்றதும் வரும். ப்ளே ஸ்டோர்லேயே நிறைய ஆப்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். டயலரும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டயல் வந்து இதுலேருந்தே பண்ணிக்கலாம். கால்ஸ் அட்டென்ட் பண்ணுறது, ரிசீவ் பண்ணுறது, வாட்ஸ்அப் மெசேஜ் படிக்கிறது, ரிப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து இதில் ஒர்க் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு போர்ட்டபுளான ஒரு மொபைல் ஃபோன் மாதிரி தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்மார்ட் வாட்சஸ். வியர் ஓஎஸை பற்றி நான் சொல்லவே வேணாம். ஆனால் இதோடைய விலை அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நார்மலாக வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதை விட இது கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அந்த விஷயத்தையும் இந்த நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். பட் என்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவதாக நமக்கு E2 அப்படின்ற அந்த வாட்ச் இருக்குது. இது ஒரு ஸ்போர்ட்ஸ் எடிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதற்கும் ஏற்கனவே நம்ம பார்த்த ப்ரோக்கும் ஒரு சில வித்தியாசங்கள் மட்டும்தான். பாக்ஸில் நமக்கு வாட்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கூட வந்து சார்ஜிங் டாக் ப்ளஸ் யூசர் மேனுவல் இருக்குது. இதில் நமக்கு செகண்ட் டிஸ்பிளே கிடையாது, அது நல்லா தெரிஞ்சுக்கணும். கூடவே இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிகான் ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் எடிஷன் அப்படின்றதுனால உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து கிடையாது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது இருக்குது. வாட்ச் ஃபேஸஸும் கிட்டத்தட்ட அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தேவையான மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். வியர் ஓஎஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 5 மீட்டர் வரைக்கும் வந்து நீங்கள் ஸ்விம்மிங்கும் வந்து இதை எடுத்துகிட்டு போகலாம். ஜிபிஎஸ் சப்போர்ட்டும் இருக்கிறது கூடுதலான அட்வான்டேஜ். இதில் உங்களுக்கு பின்பக்கமாக ஹார்ட் ரேட் சென்சரும் இருக்குது. மற்றபடி மீதியான பேசிக் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ரோவில் இருக்கிறது இதுலேயும் இருக்குது.
C2ல நமக்கு இதே போல விஷயங்கள் தான் இருக்குது. பட் C2 இஸ் ஜஸ்ட் மேட் ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு அந்த ரோஸ் கோல்ட் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்க எந்த காஸ்டியூம் போட்டாலும் அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி அதோடைய ஃபேஸஸும் வந்து மாற்றிக்கலாம். ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு கிஃப்ட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கலர் காம்பினேஷனும் வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆர்னமெண்ட் மாதிரி போட்டுக்கலாம். ரைட் சைடில் 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மைக்கும் இருக்குது. பட் இதுலேயும் ஸ்பீக்கர் கிடையாது. அதையும் தெரிஞ்சுக்கணும். பட் இதுலேயும் நமக்கு ஹார்ட் ரேட் சென்சர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதில் வாட்ச் ஃபேஸஸ் வந்து அவங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக வந்து மாற்றிக்கலாம். ஸோ அது இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். பட் இதுலேயும் செகண்ட் டிஸ்பிளே கிடையாது. அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தோட விலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு மேலே தான். ஸோ இது ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் வாட்சஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது, இது வாங்கலாமா அப்படின்றத பார்க்குறதோட இதில் என்னென்ன இருக்குன்றதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருக்கு, இந்த டெக்னாலஜி நல்லா இருக்குன்னா அது எது சொல்வீங்க? ப்ரோ தான் எல்லாருமே சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு ஸ்மார்ட் வாட்ச் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நார்மலாக ஒரு சில விஷயங்களை பார்த்துருப்போம். பட் ஒரு ஸ்மார்ட் வாட்சில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்றத இந்த மாதிரி ஸ்மார்ட் வாட்சஸை வச்சு நம்ம வந்து பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்மார்ட் வாட்சஸை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ப்ளஸ் இந்த ஸ்மார்ட் வாட்சில் ஏதாச்சும் ஒன்று கிவ்வே கொடுக்கலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்சில் ரொம்பவே பிடிச்ச விஷயம் எதுன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க்கை தமிழ், பழைய டெக்னாலஜி.